இங்கே வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் இந்த பவன விழா சொன்னார், சுபவி வருகிற பொழுது கூட அவர் சொன்னார், ஒரு கட்சி 75 ஆண்டு காலம் நடப்பது என்றால் சாதாரணமான விஷயம் அல்ல. 75 ஆண்டு காலம் ஒரு மாநில கட்சியாக உருவாகி இந்திய வரலாற்றிலேயே நிரந்தரமாக இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம்தான். வேற எங்கேயும் எந்த மாநில கட்சியும் கிடையாது, திமுக தான். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதனுடைய பவன விழா, இந்த பவன விழா நிகழ்ச்சி அதிலே முப்பெரும் விழா எல்லாம் ரெண்டையும் சேர்த்து நடத்துறதுல ரொம்ப திறமையானவர் நம்ம சேகர் பாபு. பவன விழாவையும் வச்சிடுறாரு, முப்பெரும் விழாவையும் வச்சிடுறாரு. ஆக இந்த பவன விழா 75 ஆண்டுகள் ஒரு கட்சியை நாமெல்லாம் நடத்தி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு தமிழகத்திலே இருந்த திராவிட உணர்வுதான் காரணம். அதை உருவாக்கியவர் தந்தை பெரியார். அந்த பெரியாருக்கு பின்னால் பேரறிஞர் அண்ணா. இவங்க 2 பேருடைய பிறந்த நாள், திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய நாள். இந்த 3 சேர்த்துதான் நம்ம என்ன கொண்டாடுறோம், முப்பெரும் விழா. ஆக இந்த திமுகவினுடைய பவன விழா 3ல 1 திமுக, அதனுடைய பவன விழா இந்த இருவருக்குமான பிறந்த நாள் விழா, இந்த முப்பெரும் விழா, அதுதான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எங்களை விட உங்களுக்கு நிறைய தெரியும். இங்க இருக்கிறவங்கலாம் பார்த்தா கொஞ்சம் வயசானவங்களும் இருக்கீங்க, இளைஞர்கள் இருக்கீங்க, எல்லாரை விட பார்த்தா மகளிர் இவ்வளவு பேர் இருக்கீங்க. உண்மையிலேயே இந்த முப்பெரும் விழாவை கொண்டாட வேண்டியது ஆண்களை விட நீங்கள் தான் அதிகம் கொண்டாட வேண்டும். உண்மைதானே? இந்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் இல்லாவிட்டால் இந்த நாற்காலில் உட்கார்ந்துருக்க முடியுமா உங்களால? சேர்ல உட்கார்ந்துருக்கீங்க விடுவாங்களா? உங்க அம்மா பாட்டி அவங்க போய் கேளுங்க, நீங்க சேர்ல உட்காந்து வீட்டுலன்னு. அவங்க மாமியாரே விடாது, மாமனார் கூட ஓடுவாரு. அந்த மாதிரி இருந்த காலம். அதை மாற்றி ஆணும் பெண்ணும் சமம் என்பதை சொன்னவர் தான் தந்தை பெரியார். அனைத்து ஜாதியினரும் சமம் என்று சொன்னதுதான் தந்தை பெரியார். அனைத்து மதத்தினரும் சமம் என்று சொன்னதுதான் இந்த திராவிட மாடல். எல்லா மதத்தினரும் ஒன்று, எல்லா ஜாதியினரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம். ஆக நாம் எல்லாம் மனிதர்கள் என்ற உணர்வை உருவாக்கியதுதான் இந்த திராவிட மாடல். அதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார், பேரறிஞர் அண்ணா சொன்னார். அதை செயல்படுத்தி காட்டியவர் 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர். அந்த மூவருடைய வழியிலே இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் மட்டுமல்ல, இந்தியாவிலே இருக்கிற முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இன்று இருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள். அதுதான் அவர் திராவிட மாடல் ஆட்சி என்று இந்த ஆட்சியை சொல்லி திராவிட மாடல் ஆட்சியாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த திராவிட மாடல் ஆட்சியில் தாமா இவ்வளவு பெண்கள் பெரும் திரளாக வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். அதுதான் உண்மையிலேயே நம்முடைய பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் கிடைத்திருக்கிற வெற்றி என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக ஒரு காலத்திலே பெண்கள் படிக்கவே கூடாது. படிக்க மட்டுமா கூடாது, கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது. கோயிலுக்குள்ள போக முடியுமா? அதுதான் சொன்னாங்க. அப்பயும் வசனம் எழுதுகிற பொழுது கலைஞர் எழுதினார், கோயில் கூடாது என்பதல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதற்காக. எப்படி சொன்னார் பாருங்க. அதைத்தான் இன்னைக்கு வந்து நம்முடைய சேகர் பாபு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கோயில் கூடாது என்பதல்ல, கோயில் இருக்கலாம், அது கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது. அதைத்தான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. கொடியவர்களின் கூடாரமாக இல்லாமல் அனைவருக்கும் சமம் என்பதை செய்பவர் தான் சேகர் பாபு. அதற்கு வழிவகுத்தவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர்
தளபதி அவர்கள் கலைஞருடைய வழியிலே இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் இவர் வந்தவுடனே முதலமைச்சர் சொல்லி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம். அது மட்டுமல்ல, கோயிலுக்குள்ள பெண்கள், நான் சிதம்பரத்தில் படிக்கும்போது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கிற அந்த கோயிலுக்குள்ள நாங்களே போனால் கூட மூலஸ்தானத்துக்குள்ளே போக முடியாது. கோயிலை வெளியே தான் சுற்றி வரலாமே தவிர உள்ள அனுப்ப மாட்டான். ஆண்களையே அனுப்ப மாட்டான், பெண்களையும் அனுப்ப மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அங்கே ஆண்களும் போகிறாங்க, பெண்களும் போகிறாங்கன்னா அதுதான் திராவிட மாடல், அதுதான் தளபதி, அதுதான் சேகர் பாபு. பெண்கள் உள்ள போறது மட்டும் இல்ல, பெண்கள் அர்ச்சகராகவும் ஆகலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிற முதல்வர் நம்முடைய தமிழக முதல்வர். இதெல்லாம் எதனால? மதங்கிறது அந்த மதத்தில் இருக்கிற எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கனவு. கலைஞர் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக கொண்டாந்தார், கோர்ட்ல போய் நிறுத்திட்டாங்க. ஆனா தளபதி வந்த உடனே அவர் செஞ்ச வேலை அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், பெண்களும் கூட அர்ச்சகராகலாம். அதுதான் திராவிட மாடல். யாரையும் சங்கடப்படுத்துவதற்காக அல்ல. அதைத்தான் எல்லா மதமும் சம்மதம். நம்மளை பார்த்து எல்லாம் சொல்றான் இந்து மதம்னா வேண்டாங்கிறவன் எல்லாம் எங்களுக்கெல்லாம் பேரு. நான் அதை கருப்பு சட்டை போட்டுங்கிறாரு. நாங்கெல்லாம் கொஞ்சம் மதம் இல்லாத நாத்திகர்களா இருந்தாலும் கூட எங்களை பார்த்து என்ன சொல்றாங்க, எல்லாம் இந்துக்கள் தான், சோகால்டு ஹிந்துஸ் தான். எழுதுறதுல அப்படிதான் எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அதுல ஒன்றும் இந்துக்கள் மாற்றம் கிடையாது. இந்துக்களாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் அனைவரும் சமம். அது மற்ற வட மாநிலங்களிலே இல்லாவிட்டாலும் நம்முடைய மாநிலத்திலே நடைமுறை இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பெரியார், அண்ணா, கலைஞர் அவர்கள் செய்த சாதனை. இது கலைஞருடைய அந்த 75வது பவள விழா, முப்பெரும் விழா மட்டுமல்ல, கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு விழாவாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வழியில் வந்த கலைஞர் இவங்கெல்லாம் செய்த சாதனைகள் தான் நாம் இந்த அளவிற்கு தலைநிமிர்ந்து தமிழகத்திலே இருக்கிறோம். அது இருக்கிற காரணத்தினாலேதான் 40க்கு 40 வெற்றி பெறுகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது என்று சொன்னால் அந்த உணர்வு இருந்த காரணத்தினால்தான். மத வேறுபாடுகள் இல்லாமல், ஜாதிய வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் சமம் என்ற உணர்வோடு, ஆணும் பெண்ணும் சமம் என்ற உணர்வை உருவாக்கிய இந்த திராவிட மாடல், திராவிடர் இயக்கம், அந்த இயக்கத்திலே தமிழகத்திலே வேரூன்றி இருக்கிற காரணத்தினால்தான் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்னும் வடமாநிலங்களிலே இந்த உணர்வுகளை எல்லாம் தூண்டிவிட்டு அரசியல் செய்து கொண்டிருப்பதை நாம் இந்த 2-3 நாளைக்கு முன்ன வந்த ரிசல்ட்ல கூட பார்த்திருக்கிறோம். ஆக இந்த திராவிட மாடல் இது தமிழகத்தில் மட்டுமல்ல, இது இன்று இந்திய அளவிலேயே பரவுவதற்கு காரணமாக நம்முடைய துணை முதல்வர், இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் திகழ்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது இந்தியா பூரா பரவி அது என்னடா திராவிட மாடல்னு, தமிழக முதல்வருடைய திராவிட மாடல் இன்று இந்தியா முழுவதும் எல்லோரும் பேசுகிற அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சியினுடைய திறமை என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இந்த முப்பெரும் விழாவை கொண்டாடுகிறோம். பெரியார் அவர் ஆரம்பிச்சதே எங்க ஆரம்பிச்சாரு? வைக்கத்துல காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது தான் வைக்கத்திலே ஆரம்பித்ததான் அவருடைய போராட்டம். என்ன போராட்டம்? கோயிலுக்குள்ள நுழையணுங்கிறதா வைக்கம்ல அவர் ஆரம்பிச்சது. அவர் அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சுட்டு போனதான் இன்னைக்கு சேகர் பாபு நடத்திட்டு இருக்காரு, எப்படியாவது முழுமையா முடிக்கணும்னு. ஆக அன்று வைக்கம் போராட்ட வீரராக தந்தை பெரியார் கடவுளே இல்லை என்று சொன்னவர். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஏங்க நீங்க இங்க இந்து மதத்தை பத்தி பேசுங்க, கிறிஸ்துவ எனக்கு என்ன தள்ளி வச்சிருக்கிறோம், அவன் தான், அதனால அதை பத்தி நான் பேசுறேன், அவங்க பேசுறது அவங்க பேசணும்னு சொன்னார் பெரியார். அப்படிப்பட்டவர்களும் பெரியார். அந்த பெரியார் பிறந்திருக்காவிட்டால் தமிழ்நாட்டில் இந்த சீர்திருத்தம் வளர்ந்திருக்காது. காங்கிரஸ் இயக்கத்திற்காக, சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் தான்.
ஆனால் அதிலிருந்து வந்தார் என்று சொன்னால் அதிலேயே சில வேறுபாடுகளை காண்பித்தார்கள் என்ற காரணத்திற்காக அதை எதிர்த்து அவர் இந்த திராவிடர் இயக்கத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தார். அதே வழியிலே பேரறிஞர் அண்ணா அவர் கடவுளே இல்லை என்று சொன்னாலும் அவர் சொல்லுகிற பொழுதெல்லாம் பெரியார் பேசுகிற பொழுது கேட்டீங்க, ஏன் சொல்றேன்னா எல்லாரையும் ஒன்னாக்கணுங்கிறதுக்காக சொல்றேன்னு சொன்னார். அதேதான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதுதான் பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கை. அதை செயல்படுத்தி காட்டியவர் தன்னுடைய ஆட்சியின் மூலமாக, அரசின் மூலமாக தலைவர் கலைஞர் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர் வழியிலே இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதியும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த முப்பெருங்கிழாவை பற்றி பேசணும்னா நம்ம ஏதோ நான் அடிக்கடி சேகர் பாபு மீட்டிங்கில் நிறைய கலந்து நான் கூப்பிடுவார், எப்போ வந்தாலும் கூப்பிடுவார். நான் இதை அடிக்கடி எல்லாத்துலேயும் சொல்கிறது தான். ஏதோ வந்தோம் பேசணும் போனங்கிறதுக்காக அல்ல. எல்லோருக்கும் இந்த வரலாறு தெரிய வேண்டும், அதுதான் முக்கியம். அதைத்தான் நம்முடைய பேசுகிற பொழுது நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் வீரபாண்டியன் கூட அதுதான் சொன்னார். மாணவர்களிடம் பேசினேன், மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு, ஏன்னா இப்போ அந்த உணர்வு உங்களுக்கெல்லாம் இந்த இளமை பருவத்திலே வந்த உணர்வு என்ற காரணத்தினாலே தான் அப்படியே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த இளமையிலேயே நீங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய உங்கள் வீட்டு பிள்ளைங்க இளைஞர்களுக்கெல்லாம் நிறைய சொல்லுங்க. அதுவும் மகளிர் இருக்கீங்க, உங்களை மாதிரி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வேற யாராலையும் முடியாது. குழாய் அடிகளில் பிரச்சாரம் பண்ணுவீங்க, வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போடும்போது பேசுவீங்க, ஒழுங்காக ஓட்டு போடு, இல்லைன்னா பாரு தலையாட்டத்தை எல்லாம் அனுபவம். அந்த அளவுக்கு இருந்த காலங்கள் உண்டு. அப்படியெல்லாம் மகளிர் இருந்திருக்கிறீர்கள். நீங்க சொன்னா எல்லாம் நடக்கும். தெருவு முனையா, வீடு வீடா, தெரு தெருவா பிரச்சாரத்தை செய்யுங்க. என்ன பிரச்சாரம்? ஓட்டு போறது பிரச்சாரம் அது வேற. ஆனா கொள்கை என்பது நிரந்தரமானது. அந்த கொள்கை பிரச்சாரத்தை சகோதரிகளை நீங்கள் தான் செய்ய வேண்டும். இங்க இருக்கிற நாம் அனைவரும் ஒன்றுதான். இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் உட்கார்ந்துருக்காரு இஸ்லாமிய சகோதரர். அவர் எல்லாம் அரேபியாவில் இறங்கினவரா? அவங்க தாத்தா யாருன்னு போய் கேளுங்க. அவரு தாத்தாவுக்கு தாத்தா யாருன்னு கேளுங்க. எல்லாம் நம்ம ஊர் பேர் தான், நம்ம பேர் தான் வச்சு நின்றுருப்பாரு. அப்போ அதுல இருந்த அராஜகம் தாங்க முடியாமல் அவருக்கு எங்க போனார்களை தவிர வேற ஒன்றும் காரணம் கிடையாது. அதே மாதிரிதான் கிறிஸ்டின்ஸா இருந்தாலும். ஆக எல்லோரும் இந்த மண்ணின் மைந்தர்கள், மண்ணிற்கு சொந்தக்காரர்கள். அந்த உணர்வை உருவாக்குவதுதான் பெரியார் அண்ணா கலைஞருடைய கொள்கை. அதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய நோக்கம். எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதிலேயும் இந்த மொழி உணர்வு வளர வேண்டும். தமிழ் மொழி தாய்மொழி. ஏன்னா இப்ப இருக்கிற பிரச்சனையே இந்த இருமொழி கொள்கை பிரச்சனைகள் தான். நான் பல இடங்கள்ல பேசியிருக்கிறேன். இந்த இருமொழி கொள்கை, தமிழ்ல படிக்கிறது, ஆங்கிலத்தில் படிக்கிறது, ரெண்டு போதும். இப்ப என்ன பண்றான், மூணாவது ஒரு மொழியை படி, அதுவும் இந்திய படி, சமஸ்கிருதத்தை படிங்கிறான். சமஸ்கிருதம்னு ஒண்ணு இருக்கிறதாவே தெரியல, அதை படிங்கிறான். நாம் என்ன சொல்றோம், இருமொழி படித்தால் போதும். ஆங்கில வழியிலும் படிக்கிறோம், தமிழ் வழியிலும் படிக்கிறோம். இந்த இருமொழி தெரிந்தாலே போதும். பேரறிஞர் அண்ணா சொன்னார், ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு என்ன பண்ணானா, பக்கத்து வீட்டுக்கு போனான். போகும்போது அந்த வீட்டு செவுத்துல ஒரு பெரிய ஓட்டை போட்டிருந்தது. அந்த ஓட்டை போட்டிருந்த உடனே, ஏன் செவுத்துல போய் இவ்வளவு பெரிய ஓட்டை போட்டிருக்கேன்னு கேட்டானா. இல்லை, எங்கள் வீட்டில் பூனை கோயிலாம் நிறைய இருக்குது, அந்த பூனைங்க போகிறதுக்காக இந்த ஓட்டை போட்டிருக்கான்னு நானும். சரின்ட்டு வந்துட்டாரான். இருந்தாலும் அப்புறம் ஒரு வாரம் சென்று அவரே அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. போன உடனே பக்கத்தில் அந்த பெரிய ஓட்டை இருக்குல்ல, அதுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன ஓட்டையாக போட்டு வந்தானா. இல்லைங்களா, போன வாரம் வந்தால் அங்கே பெரிய ஓட்டை போட்டு வந்த, இப்போ இந்த பக்கம் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கிறியே, எதுக்கே நானா? அது பூனை போகிறதுக்கு, இது பூனை குட்டி போகிறதுக்குன்னா. நினச்சி பாருங்க, ஏன் பூனை போடுற வழியிலே பூனை குட்டி போவாதா? அதுக்கு ஏன் ரெண்டு ஓட்டை போடுற அப்படின்னு உதாரணத்துக்கு அண்ணா சொன்னார். எதுக்காகன்னா, இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் பெரிய ஓட்டை ஆங்கிலம் தெரிந்திருக்கிற பொழுது
இந்த சின்ன ஓட்டை இந்தி எதுக்குடா எங்களுக்குன்னு கேட்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இங்கிலீஷ் தெரிஞ்சாவே எந்த நாட்டுக்கும் போகலாம், எந்த மாநிலத்துக்கும் போகலாம், எதுக்கு ஒன்றாலும். அதுக்காக நாம படிக்கிறது ஆங்கிலம், இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். சரி, ஆங்கிலம் படிச்சுட்டா வீட்டுக்கு போன உடனே ஆங்கிலத்தில் பேச முடியுமா? நான்லாம் பேராசிரியர், நம்ம தான் இங்கிலீஷ்லேயே பேச முடியுமா? வீட்டுக்கு போனால் என்ன பேசுவோம்? இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்க, இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கலாம் போய் நேராக வீட்டுக்கு போன உடனே ஹவ் ஆர் யூ மதர் அப்படியா கேட்பீங்க? இங்கிலீஷ் படிச்சுட்டு என்ன எப்படிமா கீரை அப்படிதான் கேட்போம். இதுதான் பேச்சு வழக்கு. மொழி அப்படிதான். அதுக்காக தாய்மொழி முக்கியம். தாய்மொழியும் படிக்கணும், பன்னாட்டு மொழியாக ஆங்கிலத்தையும் படிக்கணும். இந்த இருமொழி தெரிந்தாலே போதும் என்பதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய கொள்கை. அதில் தான் இருமொழி கொள்கை அண்ணா கொண்டாந்தார். அதுக்கு தான் அவருக்கு நம்ம இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். இதெல்லாம் பிறந்த நாளை கொண்டாடினோம்னா இது அதுக்கு அதான் சொல்லுவோம் அவர்கிட்ட, இது சடங்கு சம்பிரதாயம் அல்ல. அதெல்லாம் அவர் ரொம்ப நம்பிக்கையுடையவர், அது வேற விஷயம். அது ஒன்றும் தப்பு இல்லை, அது அவங்கவுங்க பழக்கம் வழக்கம். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த சடங்கு சம்பிரதாயம் அல்லது. சடங்குன்னு என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து பெரியார் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள்னா சடங்குன்னு என்ன பண்ணுவோம்? பிறந்த நாளைக்கு என்ன சடங்கு? நமக்கு என்ன பண்றோம்? இப்ப பர்த்டே, பிறந்த நாள் என்ன பண்றோம்? அது கூட முதல்லாம் கிடையாது. இப்பதான் எல்லாம் கேக்கு வெட்டி எல்லாருக்கும் ஊட்டிட்டு கேக் கொடுக்குறோம். கேக் வெட்டுறது தான் பிறந்த நாள். அது சடங்கு சம்பிரதாயம். கேக் வெட்டுறது, கோயிலுக்கு போறது, இதெல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள். அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியாக இங்கு சேகர் பாபு இதை ஏற்பாடு செய்து கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஃபார்மாலிட்டி. இப்ப நம்ம சொன்ன கேக்கு வெட்டி கொண்டாடுறது அது மாதிரி இல்லை. இதை கொண்டாடுவதனுடைய நோக்கமே அவர்கள் எதற்காக வாழ்ந்தார்கள், எதற்காக பிறந்தார்கள் என்ற கொள்கையை உங்களுக்கு எடுத்து சொல்லி, வளர்கிற இளைஞர்களுக்கு சொல்லி அந்த கொள்கைகளை வளர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு கொண்டாடுவதுதான் இந்த 30 விழா, இந்த பிறந்த நாள். திமுக எதற்காக தோன்றியது? பெரியார் பிறந்ததனுடைய விளைவு என்ன? அண்ணா பிறந்ததனுடைய விளைவு என்ன? இதையெல்லாம் உங்களுக்கு எடுத்து, உங்களுக்கு தெரியாதில்லை, எங்களை விட உங்களுக்கு நிறைய தெரியும். இப்போ ரொம்ப பேர் உட்கார்ந்துட்டு போய் கொஞ்சம் பேர் கிளம்புன்னு காரணம் என்னன்னா போய் வீட்டில் போய் டிவி பார்க்கணும். அதுவும் நாடகமாக பார்க்கணும். இந்த நேரம், இந்த நேரம் அந்த மாதிரி நேரம். அந்த டிவியை கூட இலவசமா உங்களெல்லாம் கொடுத்தவரு யாரு? கலைஞர். அதனால எங்களை விட உங்களுக்கு செய்தி தெரியும். நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லா செய்தியும் தெரியும். ஆக இந்த தெரிந்த செய்திகளை உங்கள் வீதியில இருப்பவர்களுக்கு, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதையும் கொஞ்சம் தெளிவாக புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வீரபாண்டியராக இருந்தாலும் இங்க நாங்கெல்லாம் வந்து பேசுறோம்னா அதற்காக பேசுவதுதான். ஆக அந்த கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும். தமிழகம் முழுவதும் இந்த கருத்துக்கள் பரவ வேண்டும். மொழி உரிமை, நான் சொன்ன பாருங்க, இந்த இருமொழி கொள்கை, அந்த மொழி உரிமையை பாதுகாக்க வேண்டும். திராவிட இனத்தை பாதுகாக்க வேண்டும். எல்லா ஜாதியினரும் மதத்தினரும் ஆணும் பெண்ணும் சமம் என்ற சமத்துவ உணர்வை வளர்க்க வேண்டும். சமூக நீதி கொள்கையை வளர்க்க வேண்டும். சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. அந்த சமூக நீதி என்பது சாதாரணமான கொள்கை அல்ல. சமூக நீதி இல்லாவிட்டால் நாங்களாம் படிச்சுட்டே வந்திருக்க முடியாது எவ்வளவு பேரு. ஆக இந்த சமூக நீதி கொள்கை, அதுவும் குறிப்பா சமூக நீதினா ஆணும் பெண்ணும் சமம், அவங்க 2 பேரும் படிக்கணும். பெண்களுக்கும் படிப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும். நான் அதுக்குதான் பல இடங்கள்ல ஐயா விழுப்புரம் வந்திருக்கும் போது கூட ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது கூட நான் இதை எடுத்து சொன்னேன். அப்பெல்லாம் எஸ்எஸ்எல்சி, இப்போ மாதிரி +2 கிடையாது. அப்போ இருந்தது 11th ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. எஸ்எல்சி படித்தவங்களா இருக்கீங்களா? தலையாட்டுறாங்க பாரு. இந்த வயசானவங்க என்ன மாதிரி எஸ்எஸ்எல்சி. அப்போ அந்த எஸ்எஸ்எல்சி நான் கண்டாச்சிபுரங்கிற ஊரில் படித்தேன். படிக்கும்போது அந்த கண்டாச்சிபுரம் ஹைஸ்கூலில் எஸ்எஸ்எல்சி படித்த மொத்த மாணவருடைய எண்ணிக்கை 16 பேர். இப்போ எங்கன்னா +2 போய் 16 பேர் 20 பேர்லாம் இருக்கீங்களா? இங்கே கூட காலேஜ் திறக்கிறதுக்குலாம் சேகர்பா போயிட்டுன்னு போய் எல்லாம் பண்ணார். +2 எங்கன்னா
200 பேர் 300 பேர் குறைஞ்சீங்கன்னா +2 இருக்கா? இல்லை. ஆனால் அப்போ நான் படிக்கும்போது 1964 SSLC படிக்கும்போது அதான் ஸ்கூல் ஃபைனல். இப்போ +2 ஈக்குவல். அது படிக்கும்போது 16 பேர் படித்தோம் அந்த ஊரில். அந்த 16 பேரில் ஒன்னே ஒன்று பொண்ணு, மீதி 15 பேர் ஆண். அந்த பொண்ணு பேர் கூட திலகவதின்னு பேர். கிளாஸ்மேட், அதனால பேர் ஞாபகம் வச்சுக்கிறோம். வேற ஒன்றும். திலகவதின்னு பேர். 16 பேர் படித்தோம் 64. அந்த ஸ்கூலில் நான் படித்த ஸ்கூலுக்கு போன வருஷம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னே ஒரு பரிசு கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். போகும்போது அந்த கை ஸ்கூல் ஹெட்மாஸ்டரை கூப்பிட்டு கேட்டேன், இப்போ உங்கள் ஸ்கூலில் +2 எவ்வளோ பேர் படிக்கிறாங்க? பாய்ஸ் ஸ்கூலுக்கு கேர்ள்ஸ் ஸ்கூலும் வந்துடுச்சு. அங்கே நான் மினிஸ்டர் இருந்தது, ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலையும் கொண்டாட்டேன் அந்த ஊரில். அதை கூப்பிட்டு கேட்கும்போது அந்த பாய்ஸ் ஸ்கூல் ஹெட்மாஸ்டரை கேட்டேன், உங்கள் ஸ்கூலில் எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். +2 எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், +2 எங்கள் ஸ்கூலில் 380 பேர் படிக்கிறாங்க சார்னார். எத்தனை பேர் படித்த இடத்துல? 16 பேர் படித்த இடத்துல பாய்ஸ் ஸ்கூலில் மட்டும் 380 பேர். சரி அப்படின்னு அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸ் பக்கத்தில் இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், உங்கள் ஸ்கூலில் +2 எத்தனை பேருமா படிக்கிறாங்க? அவங்க சொன்னாங்க 470 பேர் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. அதுதாங்க திராவிட மாடல். அதுதான் பெரியார், அண்ணா, கலைஞர், இன்று தளபதி அவர்கள் செய்து கொண்டிருப்பது. அதுதான் எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லா சமுதாயத்தினரும் படிக்க வேண்டும், ஆணும் பெண்ணும் படிக்க வேண்டும் என்ற உணர்வோடு உருவாவதுதான் இந்த திராவிட மாடல். அதுக்குத்தான் இந்த முப்பெரும் விழா, அதற்குத்தான் இந்த பவள விழா. அந்த தளபதி அவர்கள் அந்த உணர்வோடு தான் புதுமை பெண் திட்டத்தை அறிமுகப்படுத்தி உயர்நிலைப் பள்ளிகளிலே சிறுபான்மையினர் பள்ளியாக இருந்தாலும் அரசு பள்ளிகளாக இருந்தாலும் அதிலே படித்த பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய், தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக ஆண்களுக்கும் 1000 ரூபாய் அறிவித்து அதையெல்லாம் கொடுக்கிறார் என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் அல்ல. நான் காலேஜில் 18 வருஷம் இருக்கேன். நம்ம சுபவீரபாண்டியன் கல்லூரியில் பேராசிரியராக இருந்திருக்காரு. நாங்கள்லாம் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும். ஹாஸ்டல் பணம் அனுப்புறதுக்கு போகிறதுக்கு எல்லாம் தலையாட்டுகிறார் கட்சியில் கூட உட்காந்துட்டு. அதெல்லாம் தெரியும், வயசானவங்களுக்கு தான் தெரியும் அப்போ அவ்வளோ கஷ்டம். ஆனால் இன்று கல்வி அறிவை வளர்க்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். அதே வழியிலே படிப்பு மட்டும் இருந்தால் போதாது, அவர்களுக்கு விளையாட்டு திறனும் வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒருவர் தான் நம்முடைய துணை முதல்வர் நம்முடைய உதயநிதி அவர்கள். ஆக இந்த ரெண்டும் சேர்ந்து வளரணும். விளையாட்டும் இருக்கணும், கல்வியும் இருக்கணும். தலைவர் சொல்லும்போது சொல்வார், எனக்கு கல்வியும் சுகாதாரமும் 2 கண்கள் என்று சொல்வார். அந்த உணர்வோடு அந்த எண்ணத்தை உருவாக்குவதுதான் திராவிட மாடல். அதுதான் முப்பெரும் விழா கொண்டாடுவதற்கான நோக்கம். ஆகவே இது ஏதோ வந்தோம் போனோம் பேசணும் மீட்டிங் நடத்தினாரு அப்படின்றதோட கிடையாது. ஒவ்வொருவரும் உங்களுடைய இல்லத்திற்கு செல்லுகிற பொழுது இந்த கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டும். முக்கியமா அதாமா சமத்துவம், சமூக நீதி, ரெண்டும் மிக 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 முக்கியம். இந்த ரெண்டையும் நீங்கள் எப்பொழுதும் வளர்த்தெடுக்க வேண்டும். இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்திய அளவிலே இந்த இரு கொள்கைகளையும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும். ஆக அதுதான் இந்த முப்பெரும் விழாவினுடைய நோக்கம். பவள விழாவை கொண்டாடுவோம். கலைஞரை பற்றி அதிகமாக இன்றைக்குரிய நம்முடைய சகோதரர் சுபவீரபாண்டியன் அவர்கள் தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். அவர் ஆற்றிய பணிகள் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. இன்றைக்கும் கலைஞரின் கனவு வீடு கட்டும் திட்டம் என்று சொன்னால் அந்த வீடு கட்டிய திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர். அவர் தான் முதல்ல குடிசை மாற்று வாரியத்தினும் கொண்டாந்து சமத்துவபுரம்னு கொண்டாந்து. சமத்துவபுரம்னா சாதாரணமான விஷயமா? இன்னைக்கும் போனோம்னா கிராமத்துப்புறம்லாம் போனால் காலனின்னு ஒன்று வச்சிருப்பான். ஊரில் போனீங்கன்னா இது நாயுடு தெருவு, இது கவுண்டர் தெருவு, இது மூலையார் தெருவுன்னுவான். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே தெருவிலேயே எல்லா ஜாதியினரும் வசிக்கிறதை கொண்டு வந்ததுதான்
சமத்துவபுரம், அதுதான் திராவிட மாடல். அதை செய்தவர் தலைவர் கலைஞர், மறந்துவிடக்கூடாது. அந்த சமத்துவபுரத்தை உருவாக்கியவர், எல்லா மக்களுக்குமாக உழைத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர். அந்த கலைஞருக்கெல்லாம் முன்னோடிகளாக இருந்தவர்கள்தான் அண்ணாவும் பெரியாரும். தான் கலைஞர் அவர்கள் பள்ளியிலே படிக்கிற பொழுதே மாணவ நேசன் என்ற புத்தகத்தை துவக்கி, பேப்பரை துவக்கி, அதன் மூலமாக இந்த இயக்க கொள்கைகளை பரப்பியவர். பெரியாரோடு சேர்ந்து திராவிட நாடு பத்திரிகையிலே துணை ஆசிரியராக பணியாற்றியவர். பிறகு முரசொலியையும் துவக்கி எழுத்தின் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு கருத்துக்களை சொன்னவர். மிகச்சிறந்த பேச்சாளர். அவரெல்லாம் பேசினார்னா, இப்போ நீங்கள்லாம் இப்போ பேசுறது எப்படி வந்துடுவீங்களோ, நாங்கள்லாம் படிக்கும்போது கலைஞர் பேசுகிறாரு, பேராசிரியர் பேசுகிறாரு, பேராசிரியரை பற்றி நிறைய சொன்னார். கலைஞர் பேசுகிறாரு, பேராசிரியர் பேசுகிறாரு, அண்ணா பேசுனாரு, மதியழகம் பேசுகிறாருன்னா, நாங்கள்லாம் பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது நேராக அங்கே போய் உட்காந்தோம்னா அவங்கெல்லாம் வர்றதுக்கு 10 மணிக்குன்னு 2 மணிக்கு தான் வருவாங்க. அது வரல, அப்பெல்லாம் 10 மணியோட கூட்ட முடியணுங்கிறதெல்லாம் கிடையாது. எவ்வளோ நேரம் வேணாலும் விடிய விடிய பேசுவாங்க. அப்போ 2 மணி 3 மணி வரல அமர்ந்து கூட்டத்தை கேட்டோம். அந்த கேட்டதனுடைய விளைவுதான் இன்றும் அந்த கொள்கை பிடிப்போடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது கலைஞருடைய பேச்சு, பேராசிரியருடைய பேச்சு, அண்ணாவினுடைய உரை, இந்த பொதுக்கூட்டங்களிலே பேசுவதன் மூலமாக கட்சி வளர்ந்தது. அப்போ இந்த மாதிரி ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது. அதனால் அப்போ மேடை பேச்சு மட்டும்தான் முக்கியமாக இருந்தது. இப்போ மேடை பேச்சுங்கிறது கொஞ்சம் இதாக தான் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ எல்லாம் டிவியிலேயே பார்த்துக்கிட்டு, இப்போ நாம் இங்கே பேசுகிறதையே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இதை பார்த்து கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆக இந்த தொலைக்காட்சி இவைகள் அறிவியல் வளர்ச்சி, தப்பு இல்லை. இன்று வளர்ந்திருக்கிற சாதனங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அன்று அது கிடையாது. அதனால பேச்சை கேட்டுதான் நம்முடைய கொள்கைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைமை. பத்திரிகை கூட இப்ப வர மாதிரி தினம் 25 பத்திரிகை கிடையாது. அப்பெல்லாம் பத்திரிகை 1, 2 தான் வரும். அந்த பத்திரிகைகளின் மூலமாக எழுதி, மேடைகளின் மூலமாக பேசி இந்த இயக்கத்தை வளர்த்தவர்களில் முக்கியமானவர் தான் பெரியார், அண்ணா, கலைஞர்லாம். அதை மறந்து விடக்கூடாது. அப்படிலாம் பேசினவங்க தான் அவங்க பேசினுடைய விளைவு தான் இன்னைக்கு இதெல்லாம் வளர்ந்திருக்கு. இந்த திமுக என்பதே ஒரு மேடை பேச்சின் மூலமாக வளர்ந்த இயக்கம் தான். இந்த மேடை பேச்சுகளின் மூலமாக வளர்ந்த இந்த இயக்கம் இன்று நாம் அதை அறிவியலுக்கு ஏற்ப எப்படி நம்முடைய கொள்கைகளை அடித்தளத்து மக்களிடம், இளைஞர்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டுமோ அதை எடுத்துச் செல்கிற கடமையையும் நாம் செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். அதுதான் இந்த 30 விழா, அதுதான் இந்த பவள விழா. ஆகவே இந்த பவள விழா 30 விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற உங்களையெல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, அந்த வழியிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும், தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வராக பொறுப்பேற்று இந்த இளைஞர்களையெல்லாம் இந்த தமிழகத்தினுடைய ஈட்டி முனைகளாக தீட்டி வருகிற எங்கள் ஆற்றல் மிக்க உதயநிதி அவர்களுக்கும் நீங்கள் என்றென்றும் அவருடைய கொள்கைகளை எல்லாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அதனால் நாம் இந்த நாளிலே எடுக்க வேண்டிய உறுதிமொழியாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.